ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, உனக்கு கண் திருஷ்டியானது மிக அதிகமாக இருக்கிறது. நீ உன் குடும்பத்திற்குள் எப்படி வாழுகிறாய், எவ்வளவு கஷ்டப்படுகிறாய் என்று யாரும் பார்க்காமல் நீ வெளியில் சிரித்து கொண்டு இருக்கும் உன்னுடைய புன்னகையை மட்டும் பார்த்து இவள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறாள், இவளுக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாது, நிம்மதியாக இருக்கிறாள் என்று நினைத்து நிறைய பேர் நிறைய விதமாக பேசி உன்னை பின் மிகவும் காயப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். யாருக்குமே தெரியாது இவளை பற்றி பேசினாள் என்று நினைக்கிறார்கள். உன்னை பெற்ற அப்பாவுக்கு அனைத்துமே தெரியும். உன்னை பற்றி நன்றாக பேசினாலும் தெரியும். உன்னை பற்றி கேவலமாக பேசினாலும் தெரியும். அது அவர்களுக்கு தெரியாது பார்த்தியா? அதுதான் தங்கமே, உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய நல்ல நிலைமைக்கு வரத்தான் போகிறாய். இப்பொழுது வைத்து எந்த ஒரு நிலைமையையும் தீர்மானித்து விடாதே. கண் திருஷ்டி அதிகமாக உள்ளது, அது எனக்கு தெரியும். எங்கு சென்றாலும் என்னுடைய உதியை மட்டும் உன் நெற்றியில் வைத்துக்கொள். எப்பேற்பட்ட கண் திருஷ்டியாக இருந்தாலும் உன்னை அது நெருங்கவே விடாது. என் முன் நின்று என் பிரார்த்தனைக்கு விடிவு காலமே இல்லையா என்று கேட்டாய் அல்லவா? உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகும் மாற்றத்தையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஏராளமான நிகழ்வுகளையும் பார்த்து நீ வியந்து சந்தோஷப்பட உள்ளாய். யார் எது சொன்னாலும் உன் வார்த்தையை அவர்களிடம் விட்டு விடாதே. உன்னுடைய வெற்றி மூலமாக நீ அவர்களுக்கு பதில் சொல்லலாம். எப்பொழுதும் நான் இதை மட்டும்தான் சொல்வேன், பேசாதீர்கள். வெற்றி மூலமாக நீ யார் என்பதை அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று தான் சொல்வேன். நீ கவலையை முழுமையாக மறந்துவிட்டு உன் வாழ்க்கையில் செய்ய போகும் விஷயங்களை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள். அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் முதல் வெற்றி. அடுத்தவர்கள் பேசுவதை நினைத்து கொண்டு இருந்தால் உன்னால் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது. அதுவே யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்காமல் உன்னுடைய செயலில் நீ கண்ணும் கருத்துமாக இருந்தால் எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தால் கூட உன்னால் வெளிவந்து விட முடியும். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய பிரகாசமான இடத்திற்கு செல்வாய். உனக்கு நானே அனைத்திற்கும் துணையாக நின்று காவலாக இருந்து அனைத்தையும் செய்து தருவேன். இனி நீ கவலைப்படவே கூடாது. என்னாலும் இனி உன்னால் தான் நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கும். இந்த சாய் உன் அருகிலேயே இருந்து உன்னை வழிநடத்தி உன்னை வாழ்க்கையில் பேரும் புகழுடனும் நிம்மதியாக வாழ வைப்பேன். எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.